இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் உடனே வரும். நம்ம வீட்டு கிச்சன் சேனல் வளர ஆதரவாக இருக்கும் அனைத்து நல்வுள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் பல. நான் இன்றைக்கு குக்கரில் எப்படி பிரெட் புடிங் பண்ணுறதுனே செஞ்சு காமிக்க போகிறேன். இதற்கு தேவையான பொருட்கள்: 1/2 லிட்டர் பால், 7 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. இந்த பால் வந்து சூடாக இருக்கக்கூடாது. அப்புறம் ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன், 150 கிராம் சுகர் பவுடர், கொஞ்சோண்டு பட்டர், 3 முட்டை, 3 ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க, நார்மல் சுகர், அப்புறம் வெனிலா எசன்ஸ். இப்போ வந்து நான் பிரெட்டை வந்து மிக்சரில் போட்டு இந்த மாதிரி நல்லா இங்கே பாருங்க, இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்சரில் வந்து ஈரம் இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து இன்னொரு க்ளீன் பவுலில் எக்கை உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா பீட் பண்ணிடுங்க, நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 150 கிராம் சுகர் பவுடர் நான் போட போகிறேன். நீங்கள் இதில் நார்மல் சுகர்னாலும் போட்டுக்கலாம். பட் நீங்கள் நார்மல் சுகர் போட்டிங்கன்னா நல்லா அடித்து விட்டுருங்க. அதாவது நல்லா கரைஞ்சிடணும் அந்த சீனி, கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ நான் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ரெடி ஆகிட்டு நம்ம இதில் 1/2 லிட்டர் பாலை ஊற்றிடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நான் ஒரு 4 ட்ராப் வெனிலா எசன்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் க்ரம்மை போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது கொஞ்சோண்டு 2 பிஞ்ச் அளவு உப்பு போட்டுக்கோங்க, சால்ட். அப்புறம் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு இலாய்ச்சி பவுடர் நான் போட்டிருக்கேன், ஏலக்காய் பொடி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சோண்டு பட்டர் நான் போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன் அளவு. இது போடாட்டாலும் பரவாயில்ல. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுருங்க. இப்போது நான் இங்கே ஒரு பேனில் 3 ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். இந்த சுகரை வந்து நம்ம உருக்க போகிறோம். நீங்கள் இதில் தண்ணி ஊற்றக்கூடாது. இதை வந்து நீங்கள் ஸ்லோ ஃபயரில் வச்சு அமைதியாக உருக்கி எடுத்துக்கிடணும். பாருங்கள், இப்போ நல்லா உருகிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கலர் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் இதை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஸ்லோ ஃபயரில் பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் கூட முன்ன பின்ன கருகிட்டுனா உங்கள் புடிங் வந்து கசக்க ஆரம்பிச்சிரும். அதாவது நம்ம பிரெட் புடிங் வந்து கசக்க ஆரம்பிச்சிரும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணணும். கொஞ்சோண்டு நான் பட்டர் போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன் அளவு. இது போடாட்டாலும் பரவாயில்ல. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் உடனே சூடாக இருக்கும்போது நீங்கள் போட்டுட்டு அதை எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். அதாவது எல்லா பக்கமும் ஃபுல்லாக அடியில் ஃபுல்லாக அப்படியே ரோல் பண்ணி எடுத்துருங்க, நல்லா சுற்றி விட்டுருங்க. இது கொஞ்சம் பொறுத்து உடனே இது வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும், அதோட ஒட்டிரும், அதாவது அந்த அடியோட ஒட்டிரும். பாருங்கள், இப்போ நல்லா ஆறிட்டு இப்போ நான் இதில் நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மிக்சரை போட்டுக்கலாம். இப்போ நான் இங்கே குக்கரில்
தண்ணி வச்சுருக்கிறேன், சுடு தண்ணி. அதாவது நம்ம இட்லிக்கு எப்படி பண்ணுறோம் அதே மாதிரி தான். இந்த மாதிரி கீழே ஒரு இது வச்சுக்கோங்க. சுடு தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மூடி, சின்ன ஓட்டை இருக்கிற மூடி மாதிரி இருந்ததுன்னா இப்படி வச்சு மூடி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல. அப்புறம் குக்கரை விசில் வச்சுட்டு, விசில் மேலே கண்டிப்பாக வைக்கணும். வச்சுட்டு நீங்கள் 40லேருந்து 50 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கிடணும், ஸ்லோ ஃபயரில் வச்சு. இப்போ இது 50 நிமிஷம் நான் குக் பண்ணிட்டேங்க. கொஞ்ச நேரம் ஆறவும் வச்சுட்டேன், ஒரு 10 நிமிஷம். இப்போ நான் இதை எடுத்துட்டு கொஞ்ச நேரம் இதை ஒரு 1/2 மணி நேரம் வெளியில் நம்ம நார்மல் சும்மா வெளியில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வச்சிடணும். 1/2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம். அப்புறம் ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கிடணும். இப்போ பாருங்க ரெடி ஆகிட்டு. இப்போ நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டேன். இப்போ இப்படி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் இப்படி திருப்பி போட்டுருங்க. பாருங்க சூப்பரான பிரெட் புடிங் ரெடி ஆயிட்டு. இது ரொம்ப யம்மியாக இருக்கும், ரொம்ப ஈஸியான ரெசிபி. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து இது நீங்கள் சூடாக சாப்பிடணும்னா சூடாகவும் சாப்பிடலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான பிரெட் புடிங் ரெடி ஆயிட்டு. இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான், வீட்டில் உள்ள பொருள்லையே நம்ம ஈஸியாக, அதுவும் குக்கர்லேயே பண்ணி முடிச்சிடலாம் நீங்கள். ஓகே, இது வரைக்கும் என்னோட ரெசிபியை பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு.